வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை விடிவதற்குள்ளாகவே எதற்காக இதை கேட்கச் சொன்னேன் தெரியுமா? ஏனெனில் இன்று இரவோடு இரவாகவே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும் வேலைகளை செய்ய போகிறேன். இதுநாள் வரையிலும் உனக்கு கிடைக்காத வெற்றியும், இதுநாள் வரை நீ அனுபவிக்காத சந்தோஷமும் நாளை உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. அது எல்லாவற்றையும் தொடங்கி வைப்பதற்கு முன்பாக இன்று இரவோடு இரவாக உன் இன்னல்களை முடிவுக்கு கொண்டு வர முடிவெடுத்ததால்தான் இப்போது இன்று இரவுக்குள்ளாக நாளை விடிவதற்கு முன்பாக என் வார்த்தைகளை கேட்டுவிடு என சொன்னேன். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில், என்னை முழுவதுமாக நீ நம்பினால், நான் சொல்லும் வார்த்தைகள் முழுவதையும் கேட்டு அதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டால், நாளை நிச்சயமாக உன் தலையெழுத்தே மாறிவிடும். ஆம் என் தங்கமே, இத்தனை நாளாக கஷ்டம், கவலை, பிரச்சனை என துக்கத்தையும் துயரத்தையும் மட்டுமே சந்தித்த உன் வாழ்வில் நாளைய நாள் நல்ல நாளாக விடியப் போகிறது. பொக்கிசம் போன்ற உன் மதிப்பை இந்த உலகத்து மனிதர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக உன் வாழ்க்கைக்கு வளமையையும் செழுமையையும் அள்ளி கொடுக்கப் போகிறேன். உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கும் எல்லா பிரார்த்தனைகளையும் கூடிய விரைவில் நடத்தி கொடுக்கிறேன். உன்னை காக்கும் துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீண்ட நாளாக நீ ஆசைப்பட்டது போல உனக்கு சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. உனக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களையும் நானே சென்று செய்து தருகிறேன் என் செல்லமே. உன் பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி நடத்தி முடிக்கப் போகிறேன். இத்தனை நாளாக நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு 10 மடங்கு சந்தோஷம் இப்போது உன்னை தேடி வரப்போகிறது. என் மீது நம்பிக்கையோடும் பக்தியோடும் என் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்கும் பட்சத்தில் நான் சொன்னது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். பணமா பாசமா எது பெரிதென கேட்கும்போது எல்லாரும் வாய் வார்த்தைக்கு வேண்டுமானால் பாசம்தான் பெரிது என சொல்வார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதரிடம் எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் என அந்த பாசத்தின் அளவை நிர்ணயம் செய்வதே இங்கு பணமாகத்தான் இருக்கிறது. பணம் இருப்பவர்கள் மேல் வைக்கும் அதீத அன்பையும் பாசத்தையும் பணம் இல்லாதவர்கள் மீது இந்த உலகத்தில் வைக்கிறார்களா என கேட்டால் இல்லை என்றுதானே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பணமே உலகாகி போயிட்ட இந்த உலகத்தில் நீயும் உனக்கான பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள தயாராக இரு. எந்த கஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பணம் உனக்கு கொடுக்கும் தைரியத்தை போல வேறு யாராலும் தைரியம் கொடுக்க முடியாது என் செல்லமே. இதை புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நீ சேர்க்க வேண்டிய பணத்தையும் வைத்துக்கொள். வேண்டாம் என தூக்கி எறியப்பட்ட விதையே மரமாக முளைத்து வளர்ந்து வரும்போது உன்னை வேண்டாம் என தூக்கி எறிந்தவர்கள் கண் முன்பாக நீ வளர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட வேண்டுமல்லவா? நிச்சயமாக நான் சொன்னது போல எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறாய். உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளித்து ஆக்ரோஷம் அடைய செய்து பேசக்கூடாததையெல்லாம் உன்னை பேச வைத்து கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனை மௌனம்தான். யார் உனக்கு எதிராக இப்படிப்பட்ட சதி வேலைகளை செஞ்சாலும் உன் கூடவே இருந்து குளிபறித்து நல்லவர்கள் போல நடித்து உன்னை தீங்கு செய்ய வைத்தாலும் அல்லது உன் வாழ்வில் அவர்கள் தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு மௌனத்தையே தண்டனையாகவும் பதிலாகவும் கொடுத்துவிடு. நீ மௌனமாக இருக்கும்போது நீ என்ன செய்ய வேண்டும் என நினைத்தாயோ அதை உன் சார்பாக இந்த வராகி அம்மா நான் அவர்களுக்கு செய்து முடிப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அதிகமாக யோசிக்கும் போது உன் மன அமைதி கெட்டு போகிறது. நீதான் நன்றாக யோசித்து ஒரு தைரியமான முடிவெடுக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பானதாக ஆக்குவது இனி என் பொறுப்பு. வீசுகிற வாசனையை பொறுத்துதானே மலர்கள் மதிக்கப்படுகிறது. அதே போல நீ பேசுகிற வாசனையை, அதாவது பேசுகிற வார்த்தைகளை பொறுத்துதான் உனக்கும் மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். அதனால் எப்போதும் எல்லாரிடமும் பொறுமையோடு பணிவோடு பேச கற்றுக்கொள். எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதற்கான பலன்களை நான் கொடுத்து உன்னுடனேயே இருப்பேன் என் செல்லமே. உன்னை ஒரு புது விடியலுக்கு அழைத்து செல்வதற்காக தான் இரவோடு இரவாக இதை கேட்கச் சொன்னேன். உன் எதிர்கால வாழ்க்கையை
நீ எதிர்பார்த்தது போல நான் அமைத்து தருகிறேன். நீ ஒருபோதும் கவலைப்படாதே. எந்த செயலையும் செய்து முடிக்கும் முன்பாக சந்தோஷப்பட்டு அதை அடுத்தவர்களிடம் சொல்லாதே. ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்துவிட்டு அப்புறம் தைரியமாக சொல். செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பார்கள், தோல்வியடைந்தால் உன்னை விமர்சிப்பார்கள். அதனால் எதையுமே செய்து முடித்த பிறகு தெளிவாக சந்தோஷமாக அடுத்தவர்களிடம் சொன்னால் போதும். அதுவும் நீ கவனமாக செய்ய பழகு. நிதானமாக கவனமாக நீ செய்யும் எல்லா செயல்களும் நிச்சயம் வெற்றியை மட்டுமே தரும். நல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் நிறைய சோதனைகளை கொடுத்தாலும் சத்தியமாக கைவிட மாட்டேன். உன்னுடனேயே இருந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் விரைவில் வரும். நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையையே கூட இனிமேல் நான் கலங்க விடமாட்டேன். எந்த கஷ்டத்தையும் துயரங்களையும் உன்னை நோக்கி வரும்படி நான் செய்ய மாட்டேன். சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் மறுபடி உனக்காக நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நாளை விடியலில் உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை உன் கண்களில் காட்டி அதை நீ பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் இனி உன்வசம் வந்து சேரும். நீயாக யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டிய அவசியமில்லை. இனி எல்லாம் தானாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளையும் துரோகங்களையும் கண்டு நீ மனம் நொந்து போகாதே. யார் என்ன செய்தாலும் எது செய்தாலும் மனதை அமைதியாக்கி கொண்டு மனதார என்னிடம் பிரார்த்தனை வை. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் உன்னிடம் வந்து பதில் சொல்லி மன்னிப்பு கேட்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. இத்தனை நாள் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகிறது. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழும். தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போய் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உன் வாழ்வில் நல்ல திருப்பம் வரும். நீயும் ராஜ வாழ்க்கையை வாழப் போகிறாய். இனிமேல் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகுது என் செல்லமே. நீ என்னை பார்த்த இந்த நிமிஷமே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போகும்படி நான் செய்கிறேன். உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த நல்ல காரியத்தை நடத்தி தருகிறேன். எப்பொழுதும் பூட்டை போல நீ விசுவாசமாக இருக்க வேண்டும். பூட்டு அதற்குரிய சாவியை போட்டால் மட்டும்தான் திறக்கும். அது துருப்பிடித்து உடைந்து கூட போகுமே தவிர வேறு எந்த சாவியையும் ஏற்றுக்கொள்ளாது. அதே போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்பிக்கையோடு விசுவாசமாய் உண்மையாய் நீ இருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசுவதும் ஆளுக்கு ஏற்றாற் போல மாற்றி மாற்றி நடிப்பதும் கூடாது என் செல்லமே. உன்னை அவமதித்தவர்கள் முன்பாகவே உன்னை சிறப்பாய் வெற்றிகரமாய் வாழ்ந்து காட்ட வைப்பேன். உனக்கு துணையாக எப்போதுமே நான் இருக்கப் போகிறேன்.